ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. வாடகை வீட்டுதாரர்களுக்கு நிம்மதி. ஒருவர் பெயரில் அதிக மின் இணைப்பா? தமிழக மின்சார வாரியம் சொல்வதென்ன? செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஒரே வீட்டிற்கு பல்வேறு இணைப்புகள் பெற்றிருந்தால் விதிமுறைகளின்படி அவை ஒருங்கிணைக்கும் வகையில் மின்வாரிய பணியாளர்கள் கள ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் வாடகைதாரர்கள் அபார்ட்மெண்ட் வாசிகளுக்கு நிம்மதி தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கும் 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. குடிசை இணைப்புகளுக்கும் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த 100 யூனிட் மின்சாரத்தை பெறுவதற்காக மின் கட்டணத்தை குறைக்கும் நோக்கில் பலர் ஒரே வீடுகளுக்கு பல்வேறு இணைப்புகளை பெற்றிருப்பது மின் வாரியத்துக்கு சமீபத்தில் தெரிய வந்தது. இதனால் ஏற்படும் மின் இழப்பை தடுக்கும் வகையில் புதிய கட்டணம் கணக்கீட்டு முறை கடந்த ஜூலை மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டது. அத்துடன் ஒரே வளாகத்தில் பல்வேறு இணைப்புகள் இருப்பின் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதாவது ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவைகளை ஒன்றாக இணைக்கப்படுவதாக கூறி அத்தகைய மின் இணைப்புகளை கணக்கெடுக்கும் பணிகளையும் மின்வாரியம் தொடங்கியிருக்கிறது. அதன்படி ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் 2 மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்றில் மட்டும் 100 யூனிட் இலவசமாக கழித்து மின் கட்டணம் கணக்கீடு செய்யும் நடைமுறை சென்னையில் அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் தென் மாவட்டங்களிலும் இதனை அமல்படுத்த முடிவாகி இருப்பதாகவும் இதற்காக வர்த்தக நிறுவனங்களை கணக்கெடுக்கும் பணி ரகசியமாக நடப்பதாகவும் கடந்த மாதம் தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது கோவை மண்டலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் பெற்றுள்ளவர்களின் விவரங்கள் தொகுக்கப்பட்டு மின் அலுவலர்கள் கள ஆய்வு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. வாடகை வீடுதாரர்கள் எனினும் இந்த அறிவிப்பில் போதிய தெளிவு இன்மையால் பொதுமக்கள் தரப்பில் அதிருப்தி கிளம்பியது. குறிப்பாக வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்களோ, அபார்ட்மெண்ட் வாசிகள் என்ன செய்வார்கள் போன்ற சந்தேகங்களும் எழுந்தன. இப்படிப்பட்ட சூழலில்தான் இதனை மின்வாரியம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு என யாருக்குமே இதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை என்றும் விதிமுறை மீறி மின் இணைப்பு பெற்று இருப்பவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் அதிகாரிகள் விளக்கம் தந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.